ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீயக்காயை அரைக்கிறதுக்கு ரெமிடிஸ் கேட்டிருந்தீங்க. என்னென்ன எவ்வளோ அளவு போடணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீயக்காய் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோ சீயக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டை வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் இது வந்து வேப்பிலை. நான் வீட்டுக்குள்ளேயே செடி வளர்த்துட்ருந்தேன். அந்த செடியிலேருந்து பறித்து வச்ச இந்த வேப்பிலை. இது வெயிலில் காய வைக்காமல் நான் உருவி அப்படியே வச்சுருந்தேன், நிழல்லையே காஞ்சிருக்கு. அப்புறம் இது வெட்டி வேர். இதையும் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். 100 கிராம் வெட்டி வேர் வாங்கியிருக்கேன். 2 கிலோ சீயக்காய்க்கு 100 கிராம் வெட்டி வேர் போட்டுக்கணும். வாசமாக இருக்கும். வெட்டி வேர் நீங்கள் இன்னும் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நான் வெந்தயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சைப்பயிறு 500 கிராம் பேக்கு, அதை வந்து நான் 400 கிராம் போட்டுக்கிறேன். இந்த வெந்தயமும் இந்த பச்சைப்பயிரும் உடல் சூட்டையும் தணிக்கும். தலையும் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருந்ததுனா தான் முடியெல்லாம் உதிராமல் சீக்கிரமாக நரை வராமல் இருக்கும். இது வந்து நான் வீட்டிலையே வளர்க்குற மருதாணி செடி வச்சுருக்கேன். அதிலேருந்து பறித்து வச்சுருந்தேன் மருதாணி. இதோட கொஞ்சம் வேப்பிலையும் கலந்துருக்கு. இதையும் நான் நிழல்லையே காய வச்சுக்கிட்டேன், வெயிலில் காய வைக்கல. இது வந்து நெல்லிக்காயோட இலை. இது நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சிங்கிறதுனால இதையும் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நெல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் இது கருவேப்பிலை. 20 ரூபாய்க்கு வாங்கி அதை உருவி வச்சுக்கலாம். அப்புறம் சமையலுக்கு வாங்கக்கூடிய கருவேப்பிலையும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சேர்த்து வச்சு நிழல்லையே காய வச்சுக்கலாம். அப்புறம் துளசி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது எல்லாமே நான் வீட்டிலையே வளர்க்குறதுனால இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். செம்பருத்தி பூ இன்னும் நிறையா அந்த மருதாணிலேயே இருக்குது, அடியில் இருக்குது, இதில் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்குது. டெய்லி பூக்கிற பூக்களை நான் பறித்து சேமித்து வச்சுப்பேன். இதோட பெரிய நெல்லிக்காயும் நாட்டு மருந்து கடையில் காய்ந்த நெல்லிக்காய் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பச்சையாக வாங்கி நல்லா காய வச்சு கருப்பாக ஆனதுக்கப்புறம் அதையுமே கலந்துக்கலாம். எல்லாமே கலந்து பாருங்கள், சீயக்காய் அரைச்சாச்சு. இந்த சீயக்காய் அரைச்சதுக்கப்புறம் மூடி வைக்காமல் அப்படியே திறந்து வச்சு நல்லா ஆறின பிறகு மூடி வச்சுக்கணும். ஒரு சின்ன டப்பாவில் போட்டு குளிக்கிற இடத்துல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து ஒரு 5 to 10 நிமிஷம் அது நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சீயக்காய் போட்டு குளித்தோன்னா முடி வந்து நல்லா வளரும், முடி கொட்டுறது குறையும். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சீயக்காய் அரைச்சி தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். அப்போ நாளடைவில் ஷாம்பு போட ஆரம்பித்து முடி எல்லாமே கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் மறுபடியும் சீயக்காயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாளடைவில் முடி உதிர்வு குறையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.